அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். ஒருவேளை உங்க காரியத்தை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். என் காரியம் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. இன்னைக்கு நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபட்டு நின்று கொண்டிருக்கலாம். பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக நீங்கள் தடைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். மனுஷர் உங்களுக்கு தடையா இருந்திருக்கலாம். சத்துருடைய கிரியைகள் உங்களுக்கு தடையா இருந்திருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஏன் என் காரியம் வாய்க்கல, ஏன் எனக்கு நடக்கல, எல்லாருக்கும் நடக்கிறது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் நடப்பதில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் அதை செய்து முடிக்க போகிறார். எந்த காரியம் தடைபட்டு நிற்கிறதோ, எந்த காரியம் செயல்படாமல் இருக்கிறதோ, எந்த காரியம் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறதோ, எந்த காரியம் முடங்கி போய் இருக்கிறதோ, எந்த காரியம் வாய்க்கவில்லையோ, அதை ஆண்டவர் உங்களுக்கு வெற்றிகரமாய் ஆண்டவர் முடித்து தரப்போகிறார். பல மாதங்கள் ஆகிவிட்டதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க, கர்த்தர் அதை முடித்து தரப்போகிறார். தேவன் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது. மனுஷனும் நெருங்க முடியாது, சத்துருவும் நெருங்க முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. உங்களுக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறார். அவரை நீங்கள் நம்பி இருக்கிறீர்களா? அவரை நீங்கள் சார்ந்திருக்கிறீங்களா? அவரோடு கூட நீங்கள் ஜபத்திலே இணைந்திருக்கிறீங்களா? அவருடைய வசனத்தின்படி நீங்கள் நடக்கிறீங்களா? அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கே கர்த்தர் உங்க காரியத்தை எல்லாம் அவர் வெற்றியாய் முடிய பண்ணுவார். சகலத்தையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதே இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேவன் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைபட்டு நிற்கலாம். ஆண்டவரே, மனிதனை நம்பின காரியங்கள், ஆண்டவரை சுயத்தை நம்பி செய்த காரியங்கள், பணத்தை நம்பி செய்த காரியங்கள் தடையோடு கூட நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையோடு, கர்த்தரை சார்ந்து ஆண்டவரை முன்வைத்து செய்கிற காரியத்தை ஆண்டவர் வெற்றியாய் முடிய பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் காரியம் வாய்க்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.